ஓம் சாந்தி. அவ்வக்த சமிகை 7 மார்ச் 2024. இன்னைக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, जहाँ बेगर बनना है वहाँ बादशाह नहीं बनना, जिन बातों में बादशाह बनना है वहाँ बेगर नहीं बनना. எங்கு நீங்கள் பிச்சைக்காரராக ஆக வேண்டுமோ அங்கு ராஜாவாக ஆகாதீர்கள். அதே போன்று எங்கு நீங்கள் ராஜாவாக ஆக வேண்டுமோ அங்கு நீங்கள் பிச்சைக்காரர் ஆகாதீர்கள். ஸோ பாபா பொதுவாக என்ன சொல்வார், என்னுடைய எல்லா பொக்கிஷங்களுக்கும் அதிகாரி எஜமானன் நீங்கள். அப்போ அங்கே நம்ம கையேந்தக்கூடியவர்களாக பாபாவிடம், பாபா எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு யாசிக்கக்கூடியவர்களாக ஆகாதீங்க. அதே போல் சில விஷயங்களை நம்மளை விடுங்க அப்படிங்கிறார். தேக அபிமானத்தை நீங்கள் விடணும். அதில் நீங்கள் எனது எதுவுமே இல்லை அப்படின்னு கூடிய அந்த நிலை, அந்த பிச்சைக்காரர் அந்த நிலைக்கு வரணும். ஸோ அங்கே நீங்கள் ராஜா ஆகாதீங்க, அதாவது அபிமானில் வராதிங்க. எஹி புத்திக்கு கமால் சாகியே, ஆக இதற்கு புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். எங்கே நான் எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். जैसा समय वैसी बात और वैसा अपना स्वरूप बना लो, इसके लिए मुख्य चाहिए निर्णय करने की शक्ति. எனவே எப்படிப்பட்ட நேரமோ எப்படி விஷயமோ அப்படி உங்களை ஆக்கிக்கொள்ளுங்கள். உலகத்தில் கூட சொல்லுவாங்களே, இடத்திற்கு ஏற்றா போல், காலத்திற்கு ஏற்றா போல், சூழ்நிலைக்கு ஏற்றா போல் நம்ம கொஞ்சம் வளைச்சிக்கணும், மோல்டு பண்ணிக்கணும். அதே போல் பாபாவும் சொல்கிறாரு, நீங்களும் உங்களை தன்னுடைய ஸ்வரூபத்தை அவ்வாறு ஆக்கிக்கொள்ளுங்கள். ஆக அதற்கு முக்கியமாக என்ன வேண்டும் என்றால் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி. எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், எங்கே ராஜாவாக இருக்கணும் அல்லது எங்கே பணிவாக ஒரு பிச்சைக்காரன் போல் இருக்கணும், எங்கே அத்தாரிட்டியோடு இருக்கணும், இது உங்களுக்கு பகுத்தறிந்து நிர்ணயம் செய்ய தெரிய வேண்டும். और निर्णय शक्ति तब आएगी जब अंदर बाहर की सच्चाई और सफाई होगी. மற்றும் நிர்ணயம் சக்தி எப்பொழுது வரும் என்றால், எப்பொழுது நீங்கள் உள்ளும் வெளியும் தூய்மையாக மற்றும் உண்மையாக இருப்பீர்களோ. உள்ளேயும் வெளியே நம்ம அவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கிறோம் அப்படின்னா புத்தியில் குழப்பம் இல்லை. குழப்பமில்லாத புத்தி எப்பொழுதும் சரியான முடிவை எடுக்கும். எனவே பாபா நமக்கு இதை புரிய வைக்கிறாரு. உங்களுடைய நிர்ணய சக்தியை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க, புத்தியை நீங்கள் தெளிவாக்கிக்கோங்க. நல்லது. ஓம் சாந்தி.